இனிமேல் தலைவர்களையும் சரி பெண்களை இழிவாக பதிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதும் மிக மிக அசிங்கமா இன்னைக்கு கூட அப்படிதான் பதிவிடுறாங்க. இந்த வழக்கிற்கு நான் வருகிறேன் என்று பதிவு போட்டு ஆமானி பெரிய இவளான்னு பதிவு போடுறாங்க. எதுக்கு இந்த வழக்கிற்கு வருகிறேனோ அதை எதிர்த்து எழுதும் போது மோசமா எழுதுறாங்க. இதை நீங்க என்ன சொல்றது? சூடு போட்டா கூட திருந்தலன்னா இப்ப நம்ம என்ன சொல்றது? தயவு செய்து இதை நீங்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சற்று சிந்திக்க வேண்டும் என்பது எனக்கு மாதிரி அசிங்கமான பதிவுக்கு முடிவு கட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், யாராக இருந்தாலும் அது தவறுதான். பெண்களை இழிவுபடுத்தி யார் எழுதினாலும் அது தவறுதான். கட்சி தொண்டர்களுக்கு அந்த உணர்வு இருக்கும், அதனால அதையும் நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல நீங்க கேட்டதுக்கு நான் பதிலும் சொல்லிட்டேன். யாரா இருந்தாலும் தப்பு தான். ஆனா சில கட்சிகளுக்கு இது நடைமுறை அதிகமா இருக்கு. அதைத்தான் நான் பதிவு செய்ய 100% பாஜக தொண்டர்கள் அந்த மாதிரி அவர் பண்ண மாட்டாங்களா? சமூக வலைதளம் எழுத மாட்டாங்கன்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி யாராவது சொல்லுங்க. வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, திமுக அரசு வழக்கு பதிவு பண்ணிருக்கு. அதுக்கு வந்து பாஜகவை சேர்ந்த அனைவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்களை எதிராக யார் எழுதினாலும் அது தப்பு தான் நாங்க சொல்றோம். நாங்க ஒரு சட்டம். ஆனா சில கட்சிகளுக்கு இது நடைமுறை அதிகமா இருக்கு, அது தவிர. இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தா மிக மோசமா எழுதியிருக்காங்க. அதையும் நாங்க மறுக்க முடியாது இல்லையா? அதை நான் பதிவு செய்யறேன். சரிங்களா? நாங்க கேட்ட கேள்வி வந்து பாஜக உலகத்துல யாரை பற்றி கேள்வி கேட்கலாம், உலகத்துல யார் வேணாலும் இல்லையான்னு கேட்கலாம். யார் இந்த படத்துல பதிவு செய்திருக்கோம் நான் தவறா பேசுறேன். அந்த கேள்வி தவறுன்னு சொல்லிட்டு உங்களோட தொண்டர்கள் சொல்றாங்க. யார் வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த புரிதல் கொஞ்சம் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை, அவ்வளவு பிரச்சனை இல்லை. போது மீடியா என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்ல முடியாது. ஐயா நான் பார்க்கவே இல்லையா? நான் அங்கல உட்கார்ந்து நான் வேற ஒரு லைக் கொடுத்துட்டு இருந்தேன். உங்க தம்பிக்கு தான் கொடுத்துட்டேன். இங்கிலீஷ்ல கொடுத்தேன். நான் தான் சொல்லிட்டேனே. சரி, ஓகே.